கர்நாடகாவில் 3 தமிழர்கள் வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு முதல்வர் விஜய் கடும் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கர்நாடகாவில் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு முதல்வர் விஜய் கடும் கண்டனம். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு முதல்வர் விஜய் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் அந்த அறிக்கையில் கர்நாடகாவின் சாம்ராஜ்நகர் மாவட்டம் ஹனூர் தாலுகாவில் உள்ள கிராமங்களில் வசித்து வந்த தமிழர்களான அந்தோணிசாமி, ஜான் ரோஸ் பீட்டர், குமார் ஆகியோர் 2026 ஆகஸ்ட் 15 அன்று அதிகாலையில் காவிரி வனவிலங்கு சரணாலய பகுதியில் கர்நாடக வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டது வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். இதுபோன்ற இனி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க கர்நாடக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். நாளை சட்டமன்றம் கூடுகிறது. இது குறித்து எதிர்க்கட்சிகளும் பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படக்கூடிய சூழலில் முதலமைச்சரும் தனது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த கர்நாடக அரசாங்கம் சொல்லக்கூடிய காரணம் ஏற்பு சொல்ல முடியாது என்றும் அவர் சொல்லியிருக்கார். இந்த சம்பவம் தொடர்பாக கர்நாடக வனத்துறை கொடுத்த விளக்கம் ஏற்புடையது அல்ல எனவும், இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக நேர்மையான விசாரணை நடைபெற வேண்டும், உயர்மட்ட விசாரணை குழு அமைத்து தவறிழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கர்நாடக அரசு வழங்க வேண்டும். இது போன்று இனி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க கர்நாடக அரசு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்வதாகவும் முதலமைச்சர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக கர்நாடக வனத்துறை குறித்து ஒரு மிகப்பெரிய மண்டனம் படுகொலையை வன்மையாக கண்டிப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் நாளை தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுப்பதற்கும் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். கர்நாடகாவில் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு முதல்வர் விஜய் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக நேர்மையான விசாரணை நடைபெற வேண்டும் என அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் உயர்மட்ட விசாரணை குழு அமைத்து தவறிழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும், பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கர்நாடக அரசு வழங்க வேண்டும் எனவும் முதல்வர் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். இதுபோன்று இனி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க கர்நாடக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்திக் கொள்வதாகவும் முதல்வர் விஜய் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்.